Question number 1. Simplify the following using addition and subtraction properties of sorts. Sorts ஓட properties யூஸ் பண்ணி addition subtraction வந்து பார்த்தீங்கன்னா simplify பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ sorts வந்து பார்த்தீங்கன்னா addition subtraction பண்ணோம்னா sorts வந்து பார்த்தீங்கன்னா like sorts-ஆ இருந்தால் தான் நம்ம addition-ஆ subtraction-ஆ வந்து பண்ண முடியும். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய given values-க்கு வந்து பார்த்தீங்கன்னா sorts வந்து simplify பண்ணோன்னா addition subtraction யூஸ் பண்ணி நம்ம like sorts-ஆ ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் பாருங்கள் 5 into root 3 plus 18 into root 3 minus 2 into root 3 இருக்கு. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய sorts வந்து லைக் sorts-ஆக இருக்கனால டைரெக்டாக அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 3 காமனாக வெளில எடுத்துட்டோன்னா கோஎஃபிஷியண்ட்டாக அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண முடியுமா? அப்போ 5 + 18 - 2. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும்? 23. 23 - 2 சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 21. அப்போ 21 into root 3. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டரோட simplified answer. அடுத்தது வந்து பாருங்க செகண்ட் ஒன் ரோம் லெட்டர் 4 into cube root of 5 plus 2 into cube root of 5 minus 3 into cube root of 5. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் சோர்ஸாக தான் இருக்குது. அப்போ அடிஷன் சப்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபைன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 5 காமனாக வெளில எடுத்துகிட்டு என்ன வரும்? கோஎஃபிஷியண்ட்டாக அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணலாமா? இப்போ 4 + 2 - 3. அப்போ 4 + 2 ஆட் பண்ண என்ன வரும்? 6. அப்போ 6 - 3 இதனோட வேல்யூ 3. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 into cube root of 5. இதை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ரோம் லெட்டரோட சிம்பிளிஃபைட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ரோம் லெட்டர் கொஷின் வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். தேர்ட் ஒன் ரோம் லெட்டர் பாருங்கள் 3 into √75 plus 5 into √48 minus √243 வந்துருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சோர்ஸாக இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடிக்கன் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 75 அப்படிங்கிற வேல்யூ வந்து எடுத்துக்குவோம். 75 அப்படிங்கிற வேல்யூ வந்து எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து பாருங்கள் நம்ம 5ங்கிற ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 5ங்கிற ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணால் 15 வருமா? எகெயின் வந்து 5ஆல் இது பண்ண என்ன வரும்? 3 டைம்ஸ் வருமா? அப்போ 5 into 5 into 3ன்னு எழுதிக்கலாமா? அதை தான் இங்கே எழுதியிருக்காங்களா? இந்த மாதிரி ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 48. இப்போ 48 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல் டிவிஷனில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். அப்போ 3ஆல் இது பண்ணோன்னா நமக்கு வந்து 3ஆல் இது பண்ணும்போது என்ன வரும்? 16 டைம்ஸ் வந்து வருமா? அடுத்து ப்ரைம் நம்பர் 2ஆல் இது பண்ணோன்னா 8 டைம்ஸ் வரும். எகெயின் வந்து 2ஆல் இது பண்ணும்போது 4 டைம்ஸ் வரும். எகெயின் 2ஆல் இது பண்ணும்போது 2 டைம்ஸ் வரும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 3 into 2 into 2 into 2 into 2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 243. இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இப்போ 243 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 3ஆல் இது பண்ணோன்னா என்ன வரும்? 81 டைம்ஸ் வருமா? எகெயின் வந்து 3ஆல் இது பண்ணோன்னா என்ன வரும்? உங்களுக்கு 27 டைம்ஸ் வந்து வரும். எகெயின் வந்து 3 இதால் இது பண்ணோன்னா 9 டைம்ஸ் வரும். எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் இது பண்ணோன்னா என்ன வரும்? 3 டைம்ஸ் வருமா? அப்போ டோட்டலாக 5 டைம்ஸ் 3 மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ 3 into 3 into 3 into 3 into 3 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம் ஃபேக்டர்ஸாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ இல்லைன்னா அது ஸ்கொயரை மென்ஷன் பண்ணுறதா மீனிங். அப்போ இருக்கக்கூடிய வேல்யூஸில் ஏதாவது காமனாக நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை செட்டாக நம்ம சேர்த்து எழுதிக்கணும். அப்போ ஸ்கொயர் நம்பராக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை தனியாக வச்சுக்கணும். அப்போ 5 into 5 நம்ம செட்டாக எழுதிக்கலாம். அடுத்தது இங்கே 3ங்க நம்பர் தனியாக இருக்குது, அதை விட்டுருங்க. 2 into 2 ஒரு செட்டாக எழுதிக்கலாம். இந்த 2 into 2 ஒரு செட்டாக எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து 5 டைம்ஸ் இருக்குது. இப்போ 5 டைம்ஸ் வந்து இருக்கிறனால நம்ம வந்து இந்த 3 into 3 ஒரு செட் எழுதிக்கலாம். இந்த 3 into 3 ஒரு செட் எழுதிக்கலாம். இந்த 3 இண்டிவிஜுவலாக அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே ஸ்கொயர் ரூட்னு இருக்கிறனால. அப்போ இதை வந்து எப்படி வரும்? 3 into √5 square into √3 plus 5 into √3 into √2 square into √2 square minus √3 square into √3 square into √3 அப்படின்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 3 into 5 into √3ன்னு வரும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்? 5 into 2 into 2 into √3ன்னு வரும்.
மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும், இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ 3 × 3 × √3 அப்படின்னு வந்து வரும். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சா? இப்போ சிம்பிளிஃபை பண்ண வாட்டி இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மல்டிபிள் பண்ணி எழுதும். இப்போ 3 × 5 15, அப்போ 15 × √3. இப்போ 5 × 2 × 2 இதை மல்டிபிள் பண்ணால் வரும் 20, அப்போ 20 × √3. அடுத்தது 3 × 3 இதை மல்டிபிள் பண்ணால் 9, அப்போ -9 × √3ன்னு வருமா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் சோர்ஸாக இருக்கிறதுனால நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணலாம். அப்போ √3 காமனாக வெளில எடுத்துட்டுனா என்ன வரும்? 15 + 20 -9. அப்போ இதை ஆட் பண்ணால் 35. அப்போ 35 - 9 சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 26. அப்போ 26 × √3. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 4th ஒன் ராம் லெட்டர் வந்து பார்ப்போம். 4th ஒன் ராம் லெட்டர் வந்து பாருங்கள், 5 × ³ √40 + 2 × ³ √625 -3 × ³ √320 அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் சோர்ஸாக வந்து இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை லைக் சோர்ஸாக சிம்பிளிஃபை பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா 40ங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 2ஆல் இது பண்ணனா வரும் 20ன்னு வருமா? எகெயின் 2ஆல் இது பண்ணனா என்ன வரும்? 10ன்னு வருமா? எகெயின் 2ஆல் இது பண்ணனா வரும் 5ன்னு வருமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கியூப் அப்படின்னு இருக்கிறதுனால இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கியூபாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். அப்போ இதை மூணையும் கம்பைன் பண்ணனா என்ன வரும்? 2 கியூப்னு எழுதிக்கலாமா? அப்போ 5 × ³ √2³ × 5ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது 625வா? அப்போ 625 இதை வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும். அப்போ 5ஆல் இது பண்ண என்ன வரும்? 105ன்னு வருமா? அப்போ எகெயின் மறுபடியும் 5ஆல் இது பண்ண என்ன வரும்? 25ன்னு வருமா? எகெயின் 5ஆல் இது பண்ண என்ன வரும்? 5ன்னு வருமா? இப்போ வந்து 5 வந்து 4 டைம்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ³ அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம 3 5s மட்டும் கம்பைன் பண்ணிக்குவோம். அப்போ வந்து என்ன வரும்? 5³ × 5ன்னு எழுதிக்கலாமா? அப்போ +2 × ³ √5³ × 5ன்னு வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 320ன்னு இருக்குது. இப்போ இந்த 320 அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும். அப்போ 320 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். 320ங்கிறது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 2ஆல் இது பண்ணலாம். 2ஆல் இது பண்ணால் என்ன வரும்? 116 வருமா? எகெயின் வந்து 2ஆல் இது பண்ணனா என்ன வரும்? 18 வருமா? எகெயின் 2ஆல் இது பண்ணா என்ன வரும்? 14 வருமா? எகெயின் 2ஆல் இது பண்ணால் 20, எகெயின் 2ஆல் இது பண்ணால் 10, எகெயின் 2ஆல் இது பண்ணால் என்ன வரும்? 5. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ க்யூப்னு இருக்கிறனால 3 வேல்யூஸை நம்ம கம்பைன் பண்ணிக்கோ. அப்போ 2³ × 2³ × 5ன்னு வருமா? அப்போ -3 × ³ √2³ × 2³ × 5 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ரூல் வந்து தெரியும். nth root of a × bனா nth root of a × nth root of b அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அந்த ரூல் படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது இந்த கியூபுக்கும் இந்த கியூப் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். இது வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போ 5 × 2 × ³ √5 அப்படியே வருமா? +2 × இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூப் ரூட்டுக்கும் இந்த கியூபுக்கும் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 × 5 × ³ √5 இது அப்படியே தான் இருக்கும். அப்போ ³ √5 அப்படியே இருக்கும். அடுத்தது -3 × இந்த கியூப்க்கும் இந்த கியூப் ரூட்டுக்கு கேன்சல் ஆகிருக்கும். இந்த கியூபுக்கும் இந்த கியூப் ரூட்டுக்கு கேன்சல் ஆகிருக்கும். அப்போ 3 × 2 × 2 × இந்த 5ங்கிறது அப்படியே தான் இருக்கும். அப்போ ³ √5. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியண்ட்டை மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 5 × 2 10. அப்போ 10 × ³ √5 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 2 × 5 10 × ³ √5 இது மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 3 × 2 × 2 அப்போ என்ன வரும்? 12. அப்போ 12 × ³ √5. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் இது எல்லாமே லைக் சோர்ஸாக இருக்கனால கோஎஃபிஷியன்ட் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ ³ √5 காமனாக வெளில எடுத்துட்டுனா என்ன வரும்? 10 + 10 - 12ன்னு வருமா? அப்போ 10 + 10 20 20 - 12 சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 8. அப்போ 8 × ³ √5 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். அடுத்தது செகண்ட் ஒன் கொஷின் வந்து பார்ப்போம். செகண்ட் ஒன் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா simplify the following using multiplication and division properties of source. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் ஆஃப் சோர்ஸ் வந்து பார்த்தோம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, √3 × √5 × √2ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் பண்ணணும். மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ பண்ணோன்னா நமக்கு என்ன ரூலு, காமனான ரூலு, இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். இண்டெக்ஸ் வேல்யூ எல்லாமே சேமாக இருக்கா, அப்போ இந்த உள்ளார இருக்கக்கூடிய இந்த ரேடிக்கன் வேல்யூஸாக டைரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும், √3 × 5 × 2. அப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும், √30 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ரோம் லெட்டர் பாருங்கள், √35 - √7. இங்கே டிவிஷன் கேட்டிருக்காங்க. டிவிஷனுக்கும் அதே ரூல் தான். இண்டெக்ஸ் வேல்யூ சேமாக இருக்கா, ஸ்கொயர். அப்போ இண்டெக்ஸ் வேல்யூ சேமாக இருக்கும்போது நம்ம டைரெக்டாக காமனாக டிவிஷனாக எழுதிக்க முடியும். அப்போ √35 / 7 எழுதிக்கலாம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 5 டைம்ஸ் வந்து வருமா, அப்போ √5. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைட் ஆன்சர். அடுத்தது வந்து பாருங்கள் தேர்ட் ரோம் லெட்டர் வந்து பார்ப்போம். தேர்ட் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள், தேர்ட் ரோம் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா √27 × √8 √125. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இண்டெக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்டில் தான் இருக்குது. அப்போ டைரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ √27 × 8 × 125 எழுதிக்கலாம். இப்போ 27 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. 3ஆல் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன வரும், 9 டைம்ஸ் வருமா. எகெயின் 3ஆல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதிக்கலாம், 3³ எழுதிக்கலாமா. அப்போ 3³, ஏன்னா இங்கே இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்னு இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் 3யோட பவர்ஸில் எழுதிக்குவோம். 3யோட பவரில் இல்லைன்னா அதை காமனாக மல்டிபிள் எழுதிக்கலாம். 8ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8ஐ வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோன்னா 2ஆல் பண்ணால் 4, எகெயின் 2ஆல் பண்ணோன்னா 2. அப்போ 2³ வருதா. இப்போ 2³ எழுதிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 125 வந்து பார்த்தீங்கன்னா 5ஆல் இது பண்ணோன்னா என்ன வரும், உங்களுக்கு 25 டைம்ஸ் வருமா. எகெயின் 5ஆல் இது பண்ணும்போது 5 டைம்ஸ் வருமா. அப்போ 125 எப்படி எழுதிக்கலாம், 5³ எழுதிக்கலாமா. இப்போ எல்லாத்துலேயுமே க்யூப் இருக்குது. அந்த க்யூபுக்கும் இந்த கியூப் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிருக்குமா. அப்போ 3 × 2 × 5 வருமா. 3 × 2 6, 6 × 5 30. அப்போ இதனோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 30. அடுத்து ஃபோர்த் ஒன் ரோம் லெட்டர் பாருங்கள், 7 × √a - 5 × √b 7 × √a - 5 × √b இன்ட்டு 7 × √a + 5 × √bன்னு இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடென்டிட்டி வந்து தெரியுமா, a - b இன்ட்டு a + b இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ இதனோட ஐடென்டிட்டி என்ன வந்து a² - b² எழுதலாமா. அப்போ என்ன வரும், ஏங்கிற வேல்யூ 7 × √a. இப்போ 7 × √a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 √b. அப்போ 5 × √b ஹோல் ஸ்கொயர்னு வருமா. 7 ஸ்கொயர் பண்ணோம்னா 49. இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ என்ன வரும், ஏ மட்டும் வருமா, மைனஸ் இந்த வேல்யூ அப்படியே தான் இருக்கும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுக்கும் ஸ்கொயர் வருமா. அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ பி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடு ஆன்சர் என்னது, 49a - 25b. ஃபிஃப்த் ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள், √225 / 729 -√25 / 144 ஹோல் டிவைடட் பை 16 / 81 ரூட்டல். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் இருந்து எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறதுனால கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரேடிக்கன் வேல்யூஸை ஏதாவது ஸ்கொயரில் எழுத முடியுமான்னு பாருங்கள். இந்த 225 என்னென்னு எழுதிக்கலாம், 15² எழுதிக்கலாமா. இந்த 729 வந்து எப்படி எழுதிக்கலாம், 27² எழுதிக்கலாமா. இந்த 25 வந்து எப்படி எழுதிக்கலாம், 5² எழுதிக்கலாம். இந்த 144 எப்படி எழுதிக்கலாம், 12² எழுதிக்கலாமா. இந்த 16 வந்து பார்த்தீங்கன்னா 4² எழுதலாம். இந்த 81 வந்து பார்த்தீங்கன்னா 9² எழுதலாம். ஆனால் இங்கே வந்து டிவைடில் இருக்கா, ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூவை டிவைட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ மல்டிபிள் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன வரும்,
ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஸ்கொயர்னு வருமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். இங்கேயும் ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். இங்கேயும் ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும்? 15 டிவைடட் பை 27 வருமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -5 டிவைடட் பை 12 வரும். இன்ட்டு 9 டிவைடட் பை 4 வருமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும்? 5 டைம்ஸ் வரும். இது 9 டைம்ஸ் வரும். அப்போ 5 டிவைடட் பை 9 மைனஸ் 5 டிவைடட் பை 12 இன்ட்டு 9 டிவைடட் பை 4. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்சிஎம் வேல்யூ எடுக்கணும். இப்போ 9க்கும் 12க்கும் எல்சிஎம் வேல்யூ ஃபைன் பண்ண என்ன வரும்? 3ஆல் இது பண்ணால் 3 இன்ட்டு 4. இப்போ 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 4 36. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம்? 36ன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 36ன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கணுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா எதால் மல்டிபிள் பண்ணியிருக்கணும்? 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ 5 இன்ட்டு 4 20 மைனஸ் 5 இன்ட்டு 3 வந்து என்னது? 15. அப்போ -15 டிவைடட் பை எல்சிஎம் வேல்யூ 36 இன்ட்டு 9 டிவைடட் பை 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன வரும்? 5 டிவைடட் பை 36 இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இன்ட்டு 9 டிவைடட் பை 4. இப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ண என்ன 4 டைம்ஸ் வருமா? அப்போ 4 இன்ட்டு 4 16. அப்போ 5 டிவைடட் பை 16. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைட் ஆன்சர். அடுத்தது வந்து பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? √2ஓட வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டாங்க. √3ஓட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. √5ஓட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. √10ஓட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட் டு 3 places ஆஃப் டெசிமல்ஸ். கொடுத்துருக்கக்கூடிய கிவன் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி 3 டெசிமல் பிளேசஸ்க்கு நம்மளை வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் வந்து நமக்கு என்னென்ன இருக்குது? √40 மைனஸ் √20ன்னு இருக்குது. இப்போ வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் √20 நான் வந்து எப்படி எழுதிக்கிறேன்னா 20ன்னு இருக்கா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம். எல் டிவிஷனில் ப்ரைம் ஃபேக்டர் பண்ண என்ன வரும்? 10ன்னு வரும். நமக்கு √10க்கு வேல்யூ தெரியும், இருந்தாலும் நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ 5ன்னு வந்து வருமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 5ன்னு வந்து வருதா? இப்போ இங்கே 40ன்னு இருக்குது. இந்த 40க்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து பண்ணணும். அப்போ இந்த 40க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. அப்போ 40க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணான்னு வரும்? 2 டைம்ஸ் பண்ணோன்னா 20ன்னு வரும். எகெயின் 2ஆல் இது பண்ணும்போது என்ன வரும்? 10ன்னு வருமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ரூட்னு இருக்கிறதுனால எகெயின் இந்த 10 இது பண்ணும்போது 2 இன்ட்டு 5 தான் வரும். அதனால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு √10க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2 இன்ட்டு 10 இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு √10ஓட வேல்யூ தெரியும். அது இல்லாமல் இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால 10 எகெயின் ப்ரைம் ஃபேக்டர் பண்ணாலும் 2 இன்ட்டு 5 தான் வரும். அதை அப்படியே அதை வச்சு ஆகணும். ஸோ நம்ம இந்த 40க்கு மட்டும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு 10ன்னு வருமா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ வந்து என்ன வரும்? இந்த வேல்யூஸ் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ன்னு வரும். அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிருமா? அப்போ 2 இன்ட்டு √10 மைனஸ் 2 இன்ட்டு √5ன்னு வந்து வருமா? இப்போ இதில் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 2ங்கிற வேல்யூ இருக்குது. அப்போ 2வை காமனாக வெளில எடுத்துட்டா என்ன வரும்? √10 மைனஸ் √5ன்னு வருமா? நமக்கு √10ஓட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. என்னென்ன? 3.162ன்னு. √5ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2.236ன்னு. அப்போ இதையும் சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 0.926. அப்போ 2 இன்ட்டு 0.926ஓட வேல்யூ மல்டிபிள் பண்ணோன்னா என்ன வரும்? 1.852 ஆன்சர். அடுத்தது வந்து பாருங்க செகண்ட் ஒன் ரோம் லெட்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? √300 ப்ளஸ் √90 மைனஸ் √8. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்மள சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணணுன்னா என்ன வரும்?
ரூட் 300 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன்னா 3 × 100 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு, ஸ்கொயர் ரூட்டில் இருக்கா. அப்போ ஏதாவது ஒரு ஸ்கொயர் நம்பரோட ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அப்போ நான் 300 3 × 100ன்னு எழுதிக்கிறேன். 90 வந்து எப்படி எழுதிக்கிறேன்னா 9 × 10ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா 9ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். அடுத்தது 8ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பரோட ஸ்ப்ளிட் எழுதணும். இப்போ 4ன்னு எழுதிக்கலாமா, ஏன்னா 2 ஸ்கொயர். இப்போ 4 × 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். இப்போ இதில் வந்து பாருங்க, அப்போ இது மாதிரி எழுதுனா என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 × 100 வந்து எப்படி எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. ப்ளஸ் 9 வந்து எப்படி எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10ன்னு எழுதிக்கலாமா. மைனஸ் 4 வந்து எப்படி எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு வருமா. அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும், இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும், இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிருமா. அப்போ என்ன வரும், 10 × √3 ப்ளஸ் 3 × √10 மைனஸ் 2 × √2ன்னு வந்து வருமா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு √3யோட வேல்யூஸ் தெரியும், √10ஓட வேல்யூஸும் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, √2ஓட வேல்யூஸும் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 10 × 1.732. அடுத்தது √10ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 3 × 3.162 மைனஸ் 2 × √2ஓட வேல்யூ 1.414. இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், ஒரு டெசிமல் தள்ளி வருமா. அப்போ 17.32. இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 9.486. அடுத்து இதை மல்டிபிள் பண்ணான்னு வந்து என்ன வரும், 3 டெசிமல் இது பண்ணும்போது 2.828ன்னு வருமா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 23.978 ஃபைனல் ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, 4th ஒன், அரேஞ்சிங் த சர்ட்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். கொடுத்துருக்கக்கூடிய கிவன் சர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள், நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சர்ட்ஸோட இண்டெக்ஸை தான் வந்து செக் பண்ணணும். இண்டெக்ஸ் வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும், அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ. நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கனால இண்டெக்ஸ் வேல்யூ சேமாக இருக்கணும். இந்த ஆர்டர் ஆஃப் த சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, 3. அப்போ 3, இங்கே 9, இங்கே 6 இருக்குது இண்டெக்ஸில். அப்போ 6. அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 5, 9th ரூட் ஆஃப் 4, 6th ரூட் ஆஃப் 3யோட ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3, 9, 6. இப்போ ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதை ஈக்குவலைஸ் பண்ணோன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் ஆஃப் 3, 9, 6 எல்சிஎம் வந்து ஃபைன் பண்ணணும். 3, 9, 6 இதுக்கு எல்சிஎம் வேல்யூ ஃபைன் பண்ணோன்னா 3ஆல் 1 டைம் வரும், இது 3 டைம் வரும், இது 2 டைம்ஸ் வரும். அப்போ 3 × 3 9, 9 × 2 18. அப்போ எல்சிஎம் வேல்யூ 18. 18 ஐடென்டிஃபை பண்ணியாச்சா. அப்போ ஒவ்வொரு சோடையும் நம்ம இண்டெக்ஸ் வந்து 18க்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ க்யூப் ரூட் ஆஃப் 5ன்னு இருக்கா, இது இண்டெக்ஸ் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன வரும், 5^1/3ன்னு வருமா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ 18க்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன வரும், நம்ம வந்து 6ஆல் மல்டிபிள் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணோமா. அப்போ என்ன வரும், 5/6/18 அப்படின்னு வந்து வருமா. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன வரும், டினாமினேட்டர் வேல்யூ தான் இங்கே இண்டெக்ஸில் வரும். அப்போ 18th ரூட் ஆஃப் 5/6ன்னு வரும். 5/6னா 5 வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும், 6 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணியிருக்கணும். அப்போ மல்டிபிள் பண்ணி எழுதணும்னா நமக்கு என்ன வேல்யூஸ் வரும், 15,625 வரும். அப்போ 18th ரூட் ஆஃப் 15,625 அப்படிங்கிறது வந்து கிடைக்குமா. அடுத்தது செகண்ட் ஒன்று வந்து பாருங்கள், 9th ரூட் ஆஃப் 4ன்னு இருக்குது. இப்போ இது இண்டெக்ஸ் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன வரும், 4/1/9 அப்படின்னு வந்து வருமா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே டினாமினேட்டர் 18க்கு சேஞ்ச் பண்ணோம்னா எதால் மல்டிபிள் பண்ணோம், 2ஆல் மல்டிபிள் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோமா. அப்போ வந்து என்ன வரும், 4/2/18 அப்படின்னு வந்துடுமா. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரேடிக்கன் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணோன்னா என்ன வரும், 18th ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர்னு வருமா. அப்போ இந்த 4 ஸ்கொயர் 4 × 4, இப்போ 4 × 4 16. அப்போ 18th ரூட் ஆஃப் 16 வருமா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு 6th ரூட் ஆஃப் 3ன்னு வந்து இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதுனா வரும்,
3 power 1 divided by 6ன்னு வரும். இங்கே டினாமினேட்டர் 18 சேஞ்ச் பண்ணோன்னா 3 ஆல் மல்டிபிள் பண்ணி 3 ஆல் டிவைட் பண்ணும். அப்போ வந்து என்ன வரும் 3 power 3 divided by 18 வருமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா ரேடிகன் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதும் போது என்ன வரும் 18th root of 3 power 3ன்னு வருமா. 3 cube 3 into 3 into 3 அப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும் 27. அப்போ 18th root of 27. அப்போ the descending order of cubed root of 5, 9th root of 4, 6th root of 3 is நம்ம descending orderனா highestலேருந்து lowest போகணும். அப்போ 18th root of 15,625 greater than 18th root of 27 greater than 18th root of 16 வருமா. இதனோட ஒரிஜினல் வேல்யூஸ் சம்மில் கொடுத்துருக்கிறது தட் இஸ் ஒரிஜினல் வேல்யூ சம்மில் என்ன இருக்கும் இதனோட வேல்யூ கியூப்த் ரூட் ஆஃப் 5 இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 6th root of 3 இதனோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9th root of 4 அப்போ கியூப்த் ரூட் ஆஃப் 5 கிரேட்டர் தென் 6th root of 3 கிரேட்டர் தென் 9th root of 4 இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர். அடுத்து செகண்ட் ஒன் ரோம் லெட்டர் வந்து பார்ப்போம். இப்போ இந்த கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிசெண்டிங் ஆர்டரில் சேஞ்ச் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறப்ப இங்கே டபுள் ரேடிகன் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கு. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப்த் ரூட் ஆஃப் 5 இங்கே கியூப்த் ரூட் ஆஃப் 4th root of 7 இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனோட ஆர்டர் வந்து ஃபைன் பண்ணோம். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாலேயே கொடுத்துருக்காங்க. இதையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதையும் இந்த இண்டெக்ஸையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த இண்டெக்ஸையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்ன வரும் தி ஆர்டர் ஆஃப் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் மல்டிபிள் பண்ணால் 2 into 3 6 இதையும் மல்டிபிள் பண்ணால் 12 இது ஸ்கொயர் இங்கே வேல்யூஸே இல்லைன்னா ஸ்கொயர் 2 into 2 4. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும். அப்போ எல்சிஎம் வேல்யூ ஃபைன் பண்ணணுமா. அப்போ 6 12 4 இதுக்கு வந்து எல்சிஎம் வேல்யூ ஃபைன் பண்ணணும். இப்போ எல்சிஎம் வேல்யூ ஃபைன் பண்ணோம்னா 3 நம்பர்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகுமா. அப்போ என்ன வரும் 3 times வரும். இது 6 times வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 times வரும். எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது 3ஆல் டிவைட் ஆகுமா. இப்போ 3ஆல் இது பண்ணால் 1 time வரும். இது 2 time வரும். இது டிவைட் ஆகாத அப்படியே வச்சுக்கலாம். அப்போ எகெயின் வந்து 2ஆல் இது பண்ணால் 1 வருமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 into 3 6 6 into 2 12 அப்போ எல்சிஎம் வேல்யூ 12. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப்த் ரூட் ஆஃப் 5 இதை வந்து இண்டெக்ஸ் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா என்னென்னு வரும் 5 power 1 divided by 6ன்னு வரும். ஏன்னா இதையும் மல்டிபிள் பண்ணிக்கணும் சிங்கிள் ரேடிகண்டாக கன்வெர்ட் பண்ணும்போது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 power 1 divided by 6ன்னு வருதா. அப்போ இதை 12க்கு சேஞ்ச் பண்ணால் டினாமினேட்டர் 2ஆல் மல்டிபிள் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுமா. அப்போ 5 power 2 divided by 12ன்னு வருமா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடிகன் வேல்யூக்கு சேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன வரும் 12th root of 5 squareன்னு வரும். 5 squareனா 5 into 5 இப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும் 25. அப்போ 12th root of 25. அடுத்தது கியூப்த் ரூட் ஆஃப் 4th root of 7 இருக்கு. அது இண்டெக்ஸ் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எழுதும் போது இதையும் மல்டிபிள் பண்ணிக்கணுமா. இப்போ என்ன வந்துடும் இது வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்னென்னு வந்துடும். இதை எப்படி எழுதிக்கலாம் 12th root of 7 இப்படின்னு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இது மல்டிபிள் பண்ணி நம்மளுக்கு ஆல்ரெடி லாஸ் வந்து தெரியும். அப்போ அந்த இதை வந்து இண்டெக்ஸ் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போது என்னென்னு வரும் 7 power 1 divided by 12ன்னு வரும். இது ஆல்ரெடி டினாமினேட்டர் 12 அப்படியே தான் இருக்குது. அதனால் வந்து இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேடிகன் சிம்பிளுக்கு நொட்டேஷனுக்கு மாற்றணும்னா என்ன வரும் 12th root of 7ன்னு தான் வரும். இதை அப்படியே வச்சுக்கலாமா. ஏன்னா நமக்கு எல்சிஎம் வேல்யூவே 12 தான். அடுத்தது தேர்ட் ஒன்று வந்து பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு இருக்குது. அப்போ இதையும் மல்டிபிள் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணினோம்னா ரேடிகன் என்னன்னு வரும் 4th root of 3ன்னு வரும். இது இண்டெக்ஸ் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ண எழுதுனான்னு வரும் 3 power 1 divided by 4ன்னு வரும். அப்போ டினாமினேட்டர் வேல்யூ 12க்கு சேஞ்ச் பண்ணணும்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 3 power 3 divided by 12ன்னு வருமா. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரேடிகன் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணேன்னு வரும் 12th root of 3 power 3ன்னு வரும். 3 power 3யோட வேல்யூ 27. 3 into 3 9 9 into 3 27. அப்போ 12th root of 27. அப்போ the descending order of square root of cubed root of 5
cubed root of fourth root of 7 square root of 3 is 12th root of 27ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா greater than 12th root of 25 12th root of 25 greater than 12th root of 7 இதுதான் வந்து descending order நமக்கு ஒரிஜினல் சர்ட் வேல்யூ வந்து என்னவா இருக்கும் இந்த 12th root of 27 ஓட ஒரிஜினல் சர்ட் வேல்யூ square root of 3 இந்த 12th root of 25 ஓட ஒரிஜினல் சர்ட் வேல்யூ square root of cubed root of 5 இந்த 12th root of 7 ஓட ஒரிஜினல் சர்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா cubed root of 4th root of 7 அப்போ square root of 3 greater than square root of cubed root of 5 greater than cubed root of 4th root of 7 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடியதோட descending order. அடுத்தது வந்து பாருங்க 5th one question. Can you get pure sword when you find pure sword வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. The sum of two swords வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு pure sword வந்து கிடைக்குமா. செகண்ட் ஒன் ரோம் லெட்டர் என்ன கேட்டிருக்காங்க the difference of two swords வந்து டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு pure sword கிடைக்குமா. the product of addition subtraction multiplication division இது கோஷன்ட் வந்து கேட்டிருக்காங்க. தி கோஷன்ட் ஆஃப் டூ சோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சோர்டாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. டூ சோர்ட்ஸை இது பண்ணும்போது ஜஸ்டிஃபை ஈச் ஆன்சர் வித் அன் எக்ஸாம்பிள் வச்சு ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு ரெண்டு சோர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு பியூர் சோர்ட் கிடைக்குமா. எஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 7 × √5ங்கிற ஒரு சர்டு எடுத்துக்கிறேன் -6 × √5 அப்படிங்கிற இன்னொரு சர்டு வந்து எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இங்கே லைக் சர்ட்ஸாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியண்ட்டாக ஆட் பண்ணிக்குமா. அப்போ 7 - 6ன்னு வருமா இன்ட்டு √5ன்னு வருமா. இப்போ இதனோட வேல்யூ √5ன்னு வந்து கிடைக்குமா. இது எங்கே இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சோடா ஏன்னா இதனோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு இருக்குது. அப்போ இது பியூர் சோட். அப்போ ஆட் பண்ணும்போது வருதா. அப்போ எஸ். செகண்ட் ஒன் கொஷின் ரெண்டு சர்டை சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பியூர் சோட் கிடைக்குமா. டெஃபினட்டாக எஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 7 √5 சப்ராக்ட் பண்ணுறோம் 6 √5லேருந்து. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சர்டாக இருக்குது சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் 7 - 6ன்னு வருமா. √5 காமனாக எடுத்துனா அப்போ இந்த என்ன வரும் 7 - 1 7 - 6 இதனோட வேல்யூ 1. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா √5ன்னு மட்டும் கிடைக்குமா. அப்போ இதனோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு இருக்கா. அப்போ கண்டிப்பாக இது பியூர் சோட் தான். அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வருது டெஃபினட்டாக எஸ். அடுத்தது வந்து பாருங்கள் தேர்ட் ரோம் லெட்டர். இப்போ மல்டிபிள் பண்ணும்போது பியூர் சோட் கிடைக்குமா. டெஃபினட்டாக எஸ். இப்போ √3 × √2 மல்டிப்ளிகேஷனுக்கு ரூல் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். இண்டெக்ஸ் வேல்யூ சேமாக இருக்குது. இப்போ இதையும் மல்டிபிள் பண்ணிக்கிட்டா என்ன வரும் 3 × 2 6. அப்போ √6 இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன தான் இருக்குது 1ன்னு தான் இருக்கா. அப்போ பியூர் சோடு வருதா. அப்போ 2 சோர்ட்ஸை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு பியூர் சோடு வந்து கிடைக்குது. அடுத்து ஃபோர்த் ஒன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சோடை வந்து டிவைட் பண்ணும்போது கோஷன் வேல்யூ பியூர் சோடாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எஸ் டெஃபினட்டாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் √2 × 5 அப்படிங்கிற ஒரு சோடை √2 ஆல் டிவைட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா √2 × 5 நம்ம லா படி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் √2 × √5 டிவைடட் அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போ டிவைடட் பை √2. அப்போ இந்த √2க்கும் இந்த √2க்கும் கேன்சல் ஆயிருமா. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் √5ன்னு மட்டும் வருமா. இதனோட கோஎஃபிஷியன்ட் என்னென்ன இருக்கா 1ன்னு இருக்கா. அப்போ இது பியூர் சோடா. அப்போ டெஃபினட்டாக கோஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் சோடா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. Question number 6. Can you get rational number when you compute? இந்த following 4 values மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு கம்ப்யூட் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் அவுட்புட் ஆன்சர் ரேஷனல் நம்பராக கிடைக்குமா. ஜஸ்டிஃபை ஆன்சர் வித் an எக்ஸாம்பிள். இப்போ ஃபஸ்ட் கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க the sum of two swordsஸை வந்து சம் பண்ணும்போது உங்களுக்கு ரேஷனல் நம்பர் கிடைக்குமா. சான்சஸ் இருக்கா. டெஃபினட்டாக எஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 - √3 அப்படின்னு ஒரு சர்ட் எடுத்துக்கிட்டு 5 + √3 அப்படிங்கிற ஒரு சர்ட் கோடை ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் இந்த -√3 இந்த +√3 கேன்சல் ஆயிருமா. இப்போ 5 + 5 10ன்னு கிடைக்கும். அப்போ 10ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பர்.
அப்போ டெஃபினட்டாக எஸ்ஸா. அடுத்து செகண்ட் ஒன்று வந்து பாருங்கள், த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ சோர்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ரேஷனல் நம்பராக இருக்குமா? டெஃபினட்டாக எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், 5 மைனஸ் ரூட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் ரூட் 3 அப்படிங்கிற நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைன் பண்ண சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். இதுவும் மைனஸ் இன்ட்டு மைனஸ், இதுவும் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ என்ன வரும்? 5 மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் ரூட் 3 அப்படின்னு வந்து வருமா? அப்போ இந்த மைனஸ் ரூட் 3க்கும் இந்த ப்ளஸ் ரூட் 3க்கும் கேன்சல் ஆயிரும். இந்த 5 ப்ளஸ் 5 10ன்னு கிடைக்குமா? அப்போ இது 10ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பரா? அப்போ டெஃபினட்டாக எஸ் ஆன்சர். அடுத்து தேர்ட் ஒன்று ரோம் லெட்டர் வந்து பாருங்கள், த ப்ராடக்ட் ஆஃப் டூ சோர்ஸோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ரேஷனல் நம்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 மைனஸ் ரூட் 3 இன்ட்டு 5 ப்ளஸ் ரூட் 3, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இது இருந்ததுன்னா இதனோட ஐடென்டிட்டி என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏவோட வேல்யூ 5, அப்போ 5 ஸ்கொயர் மைனஸ் பியோட வேல்யூ ரூட் 3, அப்போ ரூட் 3 ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன வரும்? 25 மைனஸ் 3, அப்போ 22வா? இப்போ இது ஒரு ரேஷனல் நம்பரா? அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ சோர்ஸ் வந்து ஒரு ரேஷனல் நம்பராக இருக்கும். அடுத்து ஃபோர்த் ஒன் ரோம் லெட்டர் வந்து பாருங்கள், ஃபோர்த் ஒன் ரோம் லெட்டர், தி கோஷன்ட் ஆஃப் டூ சோர்ஸோட கோஷன்ட் வந்து ரேஷனல் நம்பராக இருக்குமா? டெஃபினட்டாக எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 5 இன்ட்டு ரூட் 3ங்கிற ஒரு சோடா ரூட் 3ங்கிற ஒரு சோடாவில் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? இந்த ரூட் 3யும் கேன்சல் ஆயிருமா? இப்போ ஆன்சர் கோஷன்ட் வேல்யூ வந்து என்ன வரும்? 5 தான் வருமா? இப்போ இந்த கோஷன்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேஷனல் நம்பர் ஆஃப் 5ங்கிறது. அப்போ இந்த கோஷன்ட் ஆஃப் டூ சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரேஷனல் நம்பராக இருக்கும். எஸ். நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் எடுத்துக்கணும் இல்லை, உங்களுக்கு அங்கே கொஷினில் கொடுத்துருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி டூ சோர்ஸை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரேஷனல் நம்பர் வர மாதிரி எந்த எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைன் பண்ணும்போது ரேஷனல் நம்பர் வரை எந்த சோர்டு வேணாலும் எடுத்துக்கலாம். ப்ராடக்ட் வந்து இது பண்ணுற மாதிரி எந்த நம்பர்ஸில் வேணாலும் எந்த சோர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதேமாதிரி கோஷன்ட் ஆஃப் டூ சோர்ஸ்க்கும் எந்த எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும்